வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மராத்தி சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க சல்பர்டி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல அடுத்தடுத்து சின்ன பசங்க குறி வச்சு கடத்தப்படுறாங்க. அவங்க தோலை மட்டும் எடுத்து யாரோ கொடூரமா சாவடிச்சு அவங்களோட பாடியை போடுறாங்க. இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குல்ல, இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு லேடி ஆபீசரா அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்குமே ஒரு பையன் இருக்கான். அவங்களோட பையனுக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையோட முடிவுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் காத்துட்டு இருக்குன்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரேண்டமா 2-3 கிளிப்பிங்ஸை நமக்கு மாத்தி மாத்தி காட்டுறாங்க. அதாவது ஒரு கார் இருக்குல்ல, ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு பக்கத்துல வந்து நிக்குது. இந்த கார்ல இருந்து நம்ம ஹீரோயின் இறங்குறாங்க. இவங்க பேரு மனோரமா அப்படின்றது. இவங்க ஒரு பழைய பில்டிங்க்கு வந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அங்க நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. பிரசன்ட்ல நடக்கல, ஏற்கனவே நடந்திருக்கு போல. மாஸ்க் போட்ட ஒரு நபரு ஒரு குழந்தைய லாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சின்ன பையனுமே என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி கேட்கிறான். இந்த மாஸ்க் போட்ட நபர் பயப்படாத, நான் உன்னை ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான வாய்ஸ்ல பேசுறாரு. அதாவது கரகர குரல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது ஒருத்தர் குழந்தை பிறக்க போகுதுன்ற மாதிரி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி குழந்தைய அவர்கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே இவரோட மனசே விட்டுருது. அப்படி என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல. இப்ப அப்படி பார்த்தவரு இங்க இருந்து வேகமா கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு சார் இருக்காரு பாத்தீங்களா, புதுசா ஒரு கிராமத்துல டீச்சரா ஜாயின் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு போல. அந்த ஊரை தாண்டி போயிட்டு இருக்காங்க. எங்க தாண்டி போறீங்க, இங்கதான் நான் இறங்கணும் அப்படின்ற மாதிரி சார் சொல்றாரு. அதுவா சார், இந்த இடத்துல பஸ் நிக்கவே நிக்காது, நான் அடுத்த ஸ்டாப்பிங்ல இறக்கி விடுறேன், நீங்க நடந்து போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஊர்ல நிறைய அமானுஷம் இருக்கு சார், போக போக உங்களுக்கே தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்னென்னமோ சொல்றாங்கன்ற மாதிரி இந்த சாரும் யோசிக்கிறாரு. இப்ப இந்த சாரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இறங்கி இருப்பாரு. அங்க இருந்து நடந்தே இந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தியா நமக்கு காட்டுறாங்க. இப்ப காட்டுறாங்கல்ல, இவர் தான் இந்த ஊரோட தலைவரா இருப்பாரு. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் துணை தலைவரா இருப்பாரு. இந்த துணை தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, சாரை வெல்கம் பண்றாரு. சாரு புதுசா வந்திருக்காருன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சாரை அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காரு. இந்த துணை தலைவர் தலைவருக்காக போட்டி போட்டிருப்பாரு. 2 பேருமே எலெக்ஷன்ல நின்றிருந்தாலும் தலைவர் தான் ஜெயிச்சிருப்பாரு, இவர் தோத்திருப்பாரு. தோத்ததுல லைட்டா இவருக்கு அசிங்கமா தான் இருக்கு. இருந்தாலுமே பரவாயில்ல, துணை தலைவரா வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவரோட வேலையெல்லாம் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த சாருக்கு ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்ன பாத்தீங்களா, முதல்ல ஜோசப் அப்படின்ற ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு. இந்த ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க சர்ச்சை மேனேஜ் பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப அவருமே வாங்க சார் அப்படின்ற மாதிரி அவரை வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டாவதா ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நகை கடை வச்சிருக்காரு போல. தலைவன் 80% கோல்டு வைக்கிறான்னா 20% காப்பரை கலந்து விட்டுருவான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த துணை தலைவர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா பாலுன்ற ஒருத்தரை அறிமுகப்படுத்துறாரு. இந்த பாலுவை பொறுத்த வரைக்கும் இந்த டப்லான்னு வாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி கொடுக்கிற டீச்சர் வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. இந்த பாலுவும் இவர் பார்த்துட்டு இருக்க வேலையை பத்தி எல்லாம் இந்த சார் கிட்ட சொல்லிட்டாரு. சார், நீங்க தான் பசங்களை கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த சார் எல்லார்கிட்டயும் பேசி பழகுறாருல, நைட்டு நேரம் இந்த சாரை ட்ரிங்க் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஊர்ல பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண வைக்கிறாங்க. எல்லாரும் கலகலப்பா பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஊர்ல இருக்க சில அமானுஷ்யமான விஷயங்களை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு சாத்தம் இருந்திருக்கு போல. அதே மாதிரி புதையலும் இருந்திருக்கு போல. அந்த சாத்தம் என்ன பண்ணிருக்குன்னா, புதையல் எல்லாத்தையும் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கு. அந்த சாத்தனுக்கு வேண்டியதை நம்ம பண்ணா புதையல் கிடைக்கும்ன்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் போல. அதை பத்தி எல்லாம் இந்த சார் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த சாரும் யோசிக்கிறது. ஊர்ல சிலர் இதை நம்புறாங்க, சிலர் இதை நம்ப மாட்டாங்க. இந்த டிஸ்கஷன் மூலியமா அந்த விஷயம்லாம் நமக்கு தெரிய வருது. இப்போ ஒரு சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்கான். இந்த பையனோட அம்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. இவன் என்னடானா டிவி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், இவனோட அப்பா என்னடானா பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. உன் அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல பாரு, போய் கூட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் கிட்ட சொல்றாங்க. இந்த சின்ன பையனுமே டிராவல் பண்ணி வர ஆரம்பிக்கிறான். அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா டான்ஸ் ஷோ எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒண்ணு நடக்குது. அப்பா பாக்குறதுக்காக போயிருக்காரு போல. இந்த பையனுமே அம்மா கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றான். நீ போடா, நான் வரேன்னு சொல்றாரு. தனியா போக பயமா இருக்குன்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாரு. ஏற்கனவே இந்த ஊர்ல சின்ன பசங்க காணாம போயிருக்காங்க. இருந்தாலும் அப்பா அலட்சியமா அனுப்பி விடுறாரு. இந்த பையன் வந்துட்டு இருக்கும் போது ஏதோ வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பையன்
பையனை மாஸ்க் போட்ட சிலர் லாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மஞ்சுளான்னு ஒரு லேடி இந்த இடத்துல டான்ஸ் பண்றதுக்காக வராங்க. ஆக்சுவலா நிறைய மராத்தி படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக இந்த இடத்துக்கு வராங்க, டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சின்ன பையனை யாரோ தூக்குன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா? மாஸ்க் போட்டு ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் தூக்கி இருப்பாங்க. வேற ஒரு மாஸ்க் போட்டவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க போல. அந்த மாஸ்க் போட்டவர் கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. இந்த பையனை கத்திய வச்சு அறுத்துட்டு இருக்காரு. இவன் தோலை மட்டும் அறுத்து எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊர்ல ஒரு குளம் இருக்கும். இப்ப குளத்துல இருந்து ஒரு லேடி குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர்றவங்க இந்த பையனோட பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி போலீஸ்ன்றவங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளேன்றவர் தான் இன்ஸ்பெக்டர் பதவியில இருப்பாரு. இப்ப பையனை இழந்த அப்பா இருக்கார்ல, இவன் கூட நேத்து நான் போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த மாதிரி 2 பசங்க காணாம போயிருக்காங்க போல. காம்ப்ளேன்றவர் பெருசா எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. காம்ப்ளே என்னதான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஊரை சேர்ந்த எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. காம்ப்ளேக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. பசங்களெல்லாம் சேஃபா தானே இருக்க சொன்னேன், எதுக்காக இவன் தனியா விட்டான்ற மாதிரி காம்ப்ளேவும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த ஊர்லயே ஒரு வெட்டியா இருப்பாரு. இந்த வெட்டியான பொறுத்த வரைக்கும் 2 ஒய்ஃப் இருக்காங்க, ஆனா குழந்தைங்க இல்ல போல. இப்போ ஒரு பையன் இறந்து போயிருக்கிறத பத்தி ஊர்ல ஒருத்தர் சொல்றாரு. எது அடுத்த குழந்தை இறந்து போயிருச்சா அப்படின்ற மாதிரி இந்த வெட்டியானும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து பெரிய ஆபீசரை வர வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த வெட்டியாங்கிட்ட பேசுறவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பையனை இழந்த அப்பா இருக்காருல, இந்த காம்ப்ளே சரியா விசாரிக்கல, மேல் இடத்தை சேர்ந்தவங்க விசாரிச்சாதான் உண்மை வெளியே வரும், அதுக்காக நான் போராட்டம் பண்ண போறேன்ற மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஊர் தலைவருக்கும் இந்த இடத்துல பிரஷர் கொஞ்சம் அதிகமாகுது. ஊர் தலைவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஊர் தலைவருக்கு மேல எம்எல்ஏ தானே இருப்பாரு, எம்எல்ஏவை இந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எம்எல்ஏ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. எம்எல்ஏவோ நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மறுநாள் எம்எல்ஏ இருக்கார்ல, இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இவருக்கு ஊர் தலைவரை விட ஊர் தலைவரோட துணை தலைவரா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் கொஞ்சம் க்ளோஸ் போல. ஏன்னா அவர் தான் தலைவர் ஆகணும்ன்ற மாதிரி இவர் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆக்சுவலா இந்த துணை தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்த எம்எல்ஏவோட கட்சியை சேர்ந்தவர் போல. அதனால தான் எம்எல்ஏக்கு இந்த துணை தலைவரை பிடிச்சிருக்கு. எதனால இவன் எனக்கு அப்டேட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரிலாம் துணை தலைவரை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற தலைவருக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. நம்ம தான் தலைவர், நமக்கு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. எம்எல்ஏ இருக்கார்ல, துணை தலைவர் கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறாரு. ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் போடணும்ல, இவருக்கு மேல இருக்கவங்க கிட்ட இவர் பேசுறாரு. இந்த ஊர்ல இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, ஒரு நல்ல ஆபீசரா அந்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் மினிஸ்டருமே ஏத்துக்கிறாரு. சரி அந்த ஊருக்கு புதுசா ஒரு ஆபீசரை அனுப்பி வைக்கலாம்ன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இன்னமும் ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டருக்கு எதிராக போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. காரை விட்டு மனோரமான்னு ஒருத்தங்க இறங்குறாங்க. மக்கள் போராட்டம் பண்றதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் புதுசா வந்திருக்க ஆபீசரு, நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது, இதை நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதான் புதுசா ஒருத்தங்க வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் நம்ம போராட்டம் பண்ணி என்ன ஆக போகுது, போலான்ற மாதிரி மக்களும் கலைஞ்சு கிளம்புறாங்க. ஆக்சுவலா மனோரமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 வயசுல ஒரு பையன் இருக்கான் போல. இப்ப இவங்களுமே திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, எனக்கு வேலை போட்டு தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி இங்க வீட்டு வேலையை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் இருக்க மாதிரி அந்த லேடிக்கும் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் இவங்க கயிறு போட்டு கட்டலாம் செய்வாங்க போல. இது கயிறு போட்டு கட்டிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமாங்க, தெரியாதனமா வெளியே போயிட்டானா, குழந்தைங்க வேற காணாம போறாங்கல்ல, அதனால தான் அப்படி கட்டி வைப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் கட்டி வைக்காதீங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. என் ஹஸ்பண்ட் சில வருஷத்துக்கு முன்னாடி என்ன விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப பையனுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன்ற மாதிரி அந்த ஒர்க்கர் லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சார் வரலையா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க்கர் லேடி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணதுனால பிரிஞ்சு வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு பேசி ஃப்ரெண்ட் மாதிரி மாறிடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டேஷன்ல காம்ப்ளேன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வேலையை ஒழுங்காவே செய்ய மாட்டாரு. மிருகம்லாம் காணாம போயிடுச்சுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதுதான் ஆடு கோழின்ற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவர் ரொம்ப அலட்சியமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிடுறாங்க. இந்த அழகுல தான் இவர் வேலை பார்க்கறாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இது வரைக்கும் 3 பசங்க அந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க போல. 3வது பையன் கொல்லப்பட்டதை மட்டும் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 2 பேர் கொடூரமா கொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோயினோட பையனும் அந்த ஒர்க்கரோட பையனும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அலெக்சாண்டர் ஒரு டிவைஸ் கிட்ட எது கேட்டாலும் செய்யும் பாத்தீங்களா, அந்த டிவைஸை பத்திலாம் அந்த பையனுக்கு ஹீரோயினோட பையன் சொல்லி தந்துட்டு இருக்கான். இப்ப பாட்டை பிளே பண்ணுன்னு சொன்னா பாட்டு பிளே ஆகுது. இந்த 2 பசங்களுமே சேர்ந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இறந்து போன பையனோட அப்பாவை பார்க்கறதுக்காக போலீஸுங்க வந்திருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு மேடம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு உங்ககிட்ட எல்லாம் பேச தேவையில்லை, இங்க இருந்து போங்கன்ற மாதிரி அதட்டுறாரு. இப்ப போலீஸுங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
இத பத்திலாம் நம்ம ஹீரோயின் மனோரமா கிட்ட சொல்றாங்க. அவர் விரக்தியில இருக்கிறதுனால பேச வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கொலை பண்றது யாருன்றத நமக்கு காமிச்சிடுறாங்க. ஆக்சுவலா வித்தியாசமா மாஸ்க் போட்ட ஒரு நபரு ஒரு 3 ஆளுங்களை வச்சு இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு போல. யாருமே பேசிக்கிறத நமக்கு காட்ட மாட்டாங்க. இவர் சைன் லாங்குவேஜ்லயே சொல்றாரு. அவங்க 3 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு குரூப் தான் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு போல. ஏன்னா ஒருத்தரால இந்த விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இதை தாண்டி உடம்புல தோலெல்லாம் எடுத்திருக்கிறதுனால இது ஏதாவது ரிச்சுவல் மாதிரி இருக்குமா, அதாவது பலி கொடுக்கிறது மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க லைட்டா யோசிக்கிறாங்க. இவங்களே நேரடியா அந்த காணாம பையனோட அப்பாவை பார்க்கலான்னு வராங்க. இப்பயுமே அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. புதுசா ஒரு மேடம் வந்திருக்காங்க, அவங்க கண்டிப்பா பேசணும்னு சொல்றாங்கன்ற மாதிரி காம்ப்ளே சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த அப்பா ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த அப்பா கிட்ட இவங்களுமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க பையன் எப்படி காணாம போனா தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏன் தப்பு தான், எனக்கு ஒய்ஃப் கூட இல்ல, பையன் மட்டும் தான் இருந்தான், ஏன் தப்புனால என்னோட பையன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஈவினிங் இவருமே ஃப்ரெண்டு கூட சரக்கடிக்கலாம்னு நினைப்பாரு. பையன் ஸ்கூல் விட்டுட்டு வர டைமா இருக்கும். பையன் வீட்டுக்கு வந்து அப்பா எங்கன்னு தேடுறான். பக்கத்துல எல்லாம் விசாரிக்கிறான். சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். இவர் பையன் வரப்போறான்னு சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா அங்க இருக்கவங்க குடின்னு குடிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இவர் குடிச்சு முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா தான் இங்க இருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்பி போகும்போது தான் பையன் காணாம போயிட்டான்றது தெரிய வருது. பையன் காணாம போய் கொஞ்ச நல்ல பாடி மட்டும் கிடைச்சிருக்கும். இவரால ஏத்துக்கவே முடியல. நம்ம கவனக்குறைவால தான் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி பையன் கூட இவர் விளையாண்டாருல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. பையனை இறந்து போனதுக்கு அப்புறம் புதைச்சிருப்பார்ல, அந்த இடத்துலயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாண்டேஜ் ஷார்ட்டா சில விஷயங்களை காட்டுறாங்க. அதாவது ஹீரோயினுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் மேல இவங்க ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. இதை தாண்டி ஒர்க்கர் லேடி எப்பவுமே அவங்க பையனை கட்டி வைப்பாங்கல்ல, இப்ப கட்டெல்லாம் கழட்டிடுறாங்க. அந்த வீட்டுல போய் விளையாடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை தாண்டி இங்க இருக்க ஒவ்வொருத்தரையா காமிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஒரு பையன் காணாம போனா பாத்தீங்களா, அந்த பையனோட ஃபேமிலி கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பையன் எப்படி மிஸ் ஆனான்றத அந்த ஃபேமிலி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல 3 பேர் அடுத்தடுத்து கடத்தப்பட்டிருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. இவங்க போட்டோவை ஒட்டிட்டு இருக்கும் போது அந்த போட்டோல இவங்க பையன் தெரியற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இது எல்லாம் இவங்களுக்கு வந்த கனவா இருக்கும். நம்ம பையனுக்கு அப்படி ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பாய் லேடி இருக்காங்கல்ல, என்னோட பையன் காணாம போயிட்டான் மேடம், எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் ஆளுங்களை விட்டு எல்லா பக்கமும் தேடுறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஆளுங்க கிட்ட சொல்லி எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. அந்த கும்பல் தான் இந்த பையனையும் தூக்கி இருக்காங்க போல. 3 பேர் சேர்ந்து கடத்துவாங்க. அப்படி கடத்தின பையனை ஒருத்தர் கிட்ட ஒப்படைப்பாங்க. அவர் மட்டும் தான் அந்த ரூம்குள்ள போவார் போல. அந்த ரூம்க்கு அந்த பையனை கொண்டு வந்துடுறாரு. இப்ப அந்த பையனை பலி கொடுக்கிற மாதிரி கத்திய வச்சு அறுக்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. ரத்தம்லாம் ஒரு இடத்துல வலிஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு எட்டு வெளியே வரும்போது அந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்லேட்ல 2ன்ற மாதிரி எழுதி காட்டுறாங்க. இன்னும் 2 பசங்க தானே வேணும்ன்ற மாதிரி எழுதி காட்டுறாங்க. இல்ல மொத்தமா 8 பேர் வேணும், அதனால இன்னும் நிறைய பேர் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவருமே எழுதி காட்டுறாரு. இந்த கேஸ பத்தி இவங்க ஆளுங்க கிட்ட பேசும்போது தான் காம்ப்ளே அவரோட வேலையை ஒழுங்காவே செய்யலன்றது தெரிய வருது. ஒருவேளை இந்த காம்ப்ளேவே சம்பந்தப்பட்டிருப்பாரா அப்படின்ற மாதிரி லைட்டா காம்ப்ளே மேல உங்களுக்கு டவுட்டுமே வருது. இதை தாண்டி ஏற்கனவே இது ஒரு வேளை ரிச்சுவலா இருக்குமா, அதாவது பலி கொடுக்கிறதா இருக்குமான்ற மாதிரி சந்தேகப்பட்டாங்கல்ல, இவங்களுக்கு இந்த ஊரை பத்தி விசாரிக்கும் போது சந்தேகம் அதிகமாகுது. இந்த ஊர்ல நிறைய மூட நம்பிக்கை இருக்குல்ல, சாத்தானுக்கு பலி தந்தா புதையல் கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் ஒரு கதை இருக்கும். அந்த கதையெல்லாம் கேட்டோம்னா இன்னும் இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப ஊர் தலைவர்கிட்டயும் ஊர்ல பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டயும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. யாராவது பலி குத்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உங்களால கேஸ முடிக்க முடியலன்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா, எவனோ ஒருத்தன் திட்டமிட்டு சாவடிச்சிட்டு இருக்கான், யாருன்றதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கோவப்படுறாங்க. இப்ப ஊர்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லாம போயிருது. 4வது கொலையுமே நடந்திருக்கும். இப்ப ஊர்க்காரங்களா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப புதுசா வந்த சார் இருக்கார்ல, நம்ம பேசாம போராட்டம் மாதிரி பண்ணா என்ன, இந்த லேடி ஆபீசர் வேலையை ஒழுங்கா பண்ணல, போராட்டம் பண்ணலாம்னு சொல்றாரு. மத்தவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த டீச்சர் கூட சேர்ந்த மாதிரி இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்கு, குற்றவாளியை எதனால பிடிக்காம இருக்குன்ற மாதிரி பெரிய லெவல்ல இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு மேல் இடத்துல இருந்து கொஞ்சம் பிரஷர் வருது. என்ன இவங்க வேற பிரஷர் போடுறாங்களே அப்படின்ற மாதிரி கடுப்பாவுறாங்க. இப்ப டீச்சர் கிளாஸ்ல பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு பையன் சரியா எழுதி இருக்க மாட்டான், ஒழுங்கா எழுதுன்ற மாதிரிலாம் லைட்டா கண்டிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்கூல் முடிஞ்சிருது. பசங்க எல்லாருமே ஓடி போயிட்டு இருக்காங்க. அவர் கண்டிச்சாரு பாத்தீங்களா, அந்த பையனுமே மத்த பசங்க விளையாடுறத பாக்குறான். சரி இவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப பேக் எல்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த பசங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட வீட்டை நோக்கி கிளம்புறான். ஆனா வீட்டுக்கு அவன் வரவே இல்ல போல. இந்த ஊர்ல நகை கடை ஒருத்தர் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவரு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவரோட ஒய்ஃப் இந்த
இடத்துக்கு வராங்க. நம்ம பையன் காணாம போயிட்டாங்க, இன்னும் வீட்டுக்கு வரலங்க அப்படின்ற மாதிரி பதட்டமா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுன்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆனா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்போ கூட இந்த காம்ப்ளே இருக்காருல ரொம்ப அசால்ட்டா இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, பையன் வந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வேற வந்துடுறாங்கல்ல. அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, மேடம் என்னோட பையன் காணோம், இவர் அலட்சியமா பேசிட்டு இருக்காரு, ஏதாவது பண்ணுங்க மேடம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கடைசி பையனை காப்பாத்த முடியல, இந்த பையனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்து ஆர்டரா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. முதல்ல ஸ்கூல்ல இருக்க டீச்சர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. மேடம் அந்த பையன் இந்த டைமே கிளம்பிட்டான் மேடம், எல்லாருமே போகும்போது அந்த பையனுமே போனா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. சர்ச் வழியா தான் போனான்னு சொல்லும் போது சர்ச் ஃபாதர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சர்ச் ஃபாதருமே அந்த பையன் வந்ததை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பாத்தீங்க, எந்த வழியா போனான்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சர்ச் ஃபாதர் கவனிச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் லைட்டா ஸ்மைல் பண்ணிருப்பான். அதே மாதிரி அங்க பக்கத்துல கோயில் இருக்கு போல, அந்த கோயில கும்பிட்ட மாதிரிலாம் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். நான் இந்த விஷயத்தை தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஃபாதருமே சொல்றாரு. ஆக்சுவலா ஃபாதர் ஒரு ரூட்டை சொல்றாருல, அந்த ரூட்டுக்கா போலான்ற மாதிரி இவங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த ரூட்ல தான் வெட்டியானோட வீடு இருக்கு போல. இப்ப வெட்டியான் கிட்ட விசாரிக்கிறாங்க. வெட்டியானுமே அந்த பையனை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பார்த்தல, அவன் எந்த வழியா போனான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த வழியா தான் போனான்ற மாதிரி ஒரு இடத்தை காட்டுறாரு. அந்த இடத்துக்குலாம் யாருமே போக மாட்டாங்கல்ல, நீ எதுக்கு கேட்கலன்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. சரி அந்த இடத்துல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு இடத்துல அந்த பையனோட பாடி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மரத்துல தொங்க விட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பையனையும் காப்பாத்த முடியல. ஹீரோயினும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன அடுத்தடுத்து இப்படி நடந்துகிட்டே இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஏற்கனவே மக்கள் கோவத்துல இருந்தாங்கல்ல, இப்ப மக்களோட கோவம் இன்னும் அதிகமாயிருது. அதே மாதிரி அந்த கோவம் எல்லாமே எம்எல்ஏ பக்கம் திரும்புது, அதை தாண்டி மினிஸ்டர் பக்கம் திரும்புது. எலெக்ஷன் டைம் வேற, மக்கள் எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. சீக்கிரமா இந்த கேஸை நம்ம முடிச்சே ஆகணும், குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும், ஏதாவது பண்ணுன்ற மாதிரி மினிஸ்டர் எம்எல்ஏக்கு பிரஷர் போடுறாரு. எம்எல்ஏ ஹீரோயினோட சீனியருக்கு பிரஷர் போட்டுட்டு இருக்காரு. இப்ப சீனியர் இருக்கார்ல, நீ என்னதாமா பண்ணிட்டு இருக்க, எப்ப இந்த கேஸை சால்வ் பண்ண போற, சீக்கிரமா சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இப்ப ஹீரோயினும் ஏதாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒர்க்கர் லேடி இருக்காங்கல்ல, அம்மா இந்த நாள் எனக்கு லீவ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. லீவா எதுக்குன்னு கேட்கும்போது, அந்த நாள் ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகுது, அதுக்காக தான் லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. பௌர்ணமி அமாவாசைன்னு வாங்கல்ல, அந்த நாள் தான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது போல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பசங்க காணாம போனதும் அந்த நாள் கூட மேட்ச் ஆகுறது இவங்களுக்கு தெரிய வருது. எல்லாத்தையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பசங்க காணாம போன எல்லா விஷயத்தையும் இவங்க மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. சோ அமாவாசை இல்ல பௌர்ணமி இந்த பர்டிகுலர் நாளுங்கள்ல தான் பசங்க காணாம போறது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அடுத்த அமாவாசையோ பௌர்ணமியோ இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போது இல்ல, அந்த நாள் நம்ம கவனமா இருக்கணும், அந்த நாள் செக்கிங்லாம் பலமா இருக்கணும், கண்டிப்பா கடத்துறவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமா மேடம் நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்பயுமே சரி இவங்க டீம்ல இருக்க அந்த காம்ப்ளே மேல இவங்களுக்கு டவுட் இருக்கு, அவரை மட்டும் கவனமா பாத்துக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த நாள் வந்துருது. இன்னைக்கு திருவிழா வேற இருக்கு போல. இவங்க பையனை வேற ஒருத்தங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் வேலைக்கார லேடிக்கும் ஒரு பையன் இருக்கான்ல, உன் பையனை கவனமா பாத்துக்கோ, தேவையில்லாம வெளியே அனுப்பாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்கான் போல, என் பையனையும் பாத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அந்த லேடி ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு திருவிழா நடக்க போது, அந்த நாள் நைட்டு ஏதோ ஒரு குழந்தைய அவன் தூக்க போறான், நம்ம அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப திருவிழா நடக்குது பாத்தீங்களா, அந்த பகுதி கிட்ட வந்துடுறாங்க. செக்கிங்லயே இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க செக்கிங்லயே இருக்காங்க. ஆக்சுவலா வேலைக்காரங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, விளையாடுறதுக்காக வெளியே எந்திரிச்சு போயிடுறான். அப்படி வெளியே போன பையனை தூக்குனாங்களா என்னன்னு தெரியல. 3 பேர் எப்பவுமே தூக்குவாங்கல்ல, அவங்க ஒரு மூட்டையில ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சிடுறாங்க. என்னடா ஒருத்தனை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் வேணுமே அப்படின்ற மாதிரி அந்த எட்டு சொல்றாரு. இப்பதான் இவங்க பேசிக்கிற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இன்னும் நிறைய பேர் வேணுமா, சரி நாங்க திரும்பி தூக்குறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த 3 மாஸ்க் போட்டவங்க இருக்காங்கல்ல, அடுத்த குழந்தைய தூக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி இங்க இருக்க எட்டு இருக்காருல, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரோட ரூமை நோக்கி போயிடுறாரு. மூட்டை மட்டும் தனியா இந்த இடத்துல இருக்கு. இந்த திருவிழாக்கு நிறைய சின்ன பசங்க வந்திருக்காங்க, நல்லா கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட ஆளுங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது ஃப்ரெண்டு வீட்ல இவங்க பையனை விட்டாங்கல்ல, ஸ்கூல்ல ஒரு டூர் கூட்டு போற மாதிரி பிளான் இருக்கும், அனுப்பி வைக்கிற மாதிரியும் பிளான் இருந்திருக்கும். இப்ப போன வேன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் தெரிய வருது. ஐயோ பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு யோசிக்கிறாங்க. காம்ப்ளே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட ஜீப் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நம்ம பையனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டே தான் இவங்க ஜீப்பை ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல நிறைய சின்ன பசங்களுக்கு காயம் பட்டிருக்கு போல, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே
ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறது தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க நிறைய பசங்க இருக்காங்க, ஃப்ரெண்டோட பையன் கூட இருக்கான். ஆனா இவங்க பையன் காணோம். என் பையன் எங்கன்னு கேட்கும்போது என் அம்மா என்ன மட்டும் தான் அனுப்புனாங்க, உங்க பையனை அனுப்பவே இல்ல, அவன் வீட்ல தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இது வீட்ல தான் இருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. உங்க பையன் சேஃபா தான் இருக்கான்னு அந்த லேடி விடுறதுக்காக திருவிழா நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. திடீர்னு அசர்றதுக்குள்ள அந்த சின்ன பையன் காணாம போயிடுறான். இப்பதான் ஈரன் இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. என் பையன் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தான், திடீர்னு காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது காணாம போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதே சமயம் ஒர்க்கர் லேடி இருக்காங்கல்ல, என் பையனும் காணோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கேங்கு கிட்ட ஒரு பேக் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பையன் தான் இருக்கான். அது ஈரனோட பையனா இல்ல ஒர்க்கரோட பையனான்ற மாதிரி நம்மள கன்ஃபியூஸ் பண்றாங்க. இவருமே பலி கொடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த கட்டை அந்த பையன் ஓபன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இன்னொன்னு பக்கம் ஈரனோட பையன் கிடைச்சிடுறான். சோ அந்த கட்டுக்குள்ள இருக்கிறது ஈரனோட பையன் கிடையாது, ஒர்க்கரோட பையன் போல. ஈரனோ நம்ம பையன் கிடைச்சிட்டான்னு கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இருந்தாலும் ஒர்க்கர் லேடியோட பையன் இன்னும் கிடைக்கல. அந்த ஒர்க்கர் லேடியோட பையனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஊர்க்காரங்க நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லா பக்கமும் தேடி அலையணும் அப்படின்ற மாதிரி இவங்க தேடி அலையறாங்க. இந்த இடத்துல திருவிழா நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா எல்லாரையும் இவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் அந்த பையனை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பையனையும் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் தான் கட்டை கலட்டி அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் போல. அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க நிம்மதி ஆகுறாங்க. இந்த பையனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நீ என்னப்பா கவனிச்ச அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பையனுமே மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு 3 பேர் தான் என்ன தூக்கிட்டு போனாங்க. இந்த மாதிரியான ஒரு பகுதியிலே என்ன வச்சிருந்தாங்க. மூட்டையை கலட்டிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாஸ்க் போட்டவங்கள அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி திருவிழாலாம் நடந்திருக்குல்ல, அப்ப அந்த மாஸ்க் போட்டு டான்ஸ் பண்ணியே நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இவன் அந்த மூட்டையில போகும்போதுமே அவங்கள கவனிச்சிருக்கான் போல. இதை தாண்டி அந்த 3 பேருக்கு 8 மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, அவர் வேற மாஸ்க் போட்டிருந்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றான். சரி, நாங்க பழைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறோம். மாஸ்க் போட்டு ஒரு 3 பேர் தூக்குனதா சொன்னல, அது என்ன மாஸ்க்ன்றத பார்த்து சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த பையனுமே காட்டுற ஒவ்வொரு போட்டோவா நல்லா கவனிச்சிட்டு இருக்கான். தோ இந்த மாஸ்க் தான், இந்த மாஸ்க் தான்ன்ற மாதிரி அந்த மாஸ்க் என்னன்றத காமிச்சிடுறான். அதாவது ஒரு 3 பேர் தானே பையனை தூக்குவாங்க, அந்த 3 பேரோட மாஸ்க கரெக்டா சொல்லிடுறான். இந்த மாஸ்கை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரனும் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இந்த பையனுமே 4ஆவது ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் எட்டு போல. ஏன்னா இவங்க 3 பேரை அவர் தான் இன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். வாய்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்ற மாதிரியும் சொல்றான். 3 பேருக்கு 8 மாதிரி ஒருத்தர் இருந்ததா இந்த பையன் சொன்னான் பாத்தீங்களா. அந்த 8 கிட்ட ஒரு கட்டை இருந்தது. அந்த கட்டையில இருந்து ஜலங்க சவுண்ட் கேட்டது. ஏன்னா அவர் கட்டையை தட்டும் போதெல்லாம் ஜலங்க சவுண்ட் கேட்டது அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். சரிப்பா, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த பையனை அம்மா கூட அனுப்பி வச்சிடுறாங்க. சோ இப்ப நிறைய க்ளூ கிடைச்சிருக்குல்ல, அது மூலியமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் காமெடியா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது கட்டையில வந்து ஜலங்க சவுண்ட் கேக்குறதுன்னா அது கண்டிப்பா இந்த வெட்டியானோட தான் இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா வெட்டியான் கிட்ட ஒரு கட்டை இருக்கும் போல, அதுல இருந்து கொலுசு சவுண்ட் மாதிரி கேட்கும் போல. இத சொன்னோன்னா வெட்டியான லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை தாண்டி 3 பேர் ஒரு மாஸ்க போட்டிருந்தாங்கல்ல, அது யாருன்றதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய போட்டோஸை செக் பண்றாங்க. ஏற்கனவே வெட்டியா மேல சந்தேகம் வந்துருச்சுல, வெட்டியானா இந்த இடத்துக்கு வர வச்சிருந்தாங்க. எதுக்கு வர வச்சிருக்கீங்கன்ற மாதிரி வெட்டியான் புரியாம கேட்கிறாரு. இப்ப இவங்களுமே உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தானே ஒரு 3 பேரை வச்சு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க, எனக்கு புரியலன்ற மாதிரி வெட்டியான் சொல்றாரு. நீ தான் பண்றன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ வித்தியாசமான வாய்ஸ்ல பேசினதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எங்க நான்லாம் வித்தியாசமான வாய்ஸ்ல பேச மாட்டேன். ஆக்சுவலா இந்த ஊருக்குள்ள ஒரு சாத்தான் புதையெல்லாம் மறைச்சு வச்சிருக்குல்ல, அந்த சாத்தான் தான் வித்தியாசமான வாய்ஸ்ல பேசுன்ற மாதிரி இவன் சொல்றான். இந்த சாத்தான் கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத, நீ தான் இதை பண்ணன்ற மாதிரி இவனை போட்டு அடிக்கிறாங்க. இவன் நான் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் சாத்தான் கீத்தான் பேசுறான்ல, இவன் வழியில போய் தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஈரன் யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு பொம்மையை உங்ககிட்ட பேச வைக்கிறேன்ற மாதிரிலாம் பொம்மையை பேச வைக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க கிட்ட அலெக்சான்னு ஒன்று இருந்தது இல்ல, அது மூலியமா தான் இந்த பொம்மையை பேச வைக்கிறாங்க. இந்த பொம்மை பேச பேச இவனுக்குள்ள ஏதோ ஏற்படுது. இவனுமே இப்ப வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறான். அதாவது நம்மளுக்கு மாஸ்க் போட்டவன் ஒரு வாய்ஸ்ல பேசுவான் பாத்தீங்களா, அந்த வாய்ஸ்ல இவன் பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, நான் தான் அந்த பசங்களை எல்லாம் தூக்குனேன், நான் தான் அந்த பசங்களை எல்லாம் பலி தந்தேன், எல்லாம் புதையலுக்காக அப்படின்ற மாதிரி வித்தியாசமா பேசிட்டு இருக்கான். என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. ஒரு 3 பேரை வச்சு தானே இதை பண்ணிட்டு இருக்க, அந்த 3 பேர் யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவனுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சரி, இவனை கண்டுபிடிச்சாச்சு, இவனுக்கு வேலை பார்க்குற அந்த 3 பேரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த 3 பேருக்குள்ளேயும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, அவன் இடத்தை யாராவது ரீப்ளேஸ் பண்ணோம்ல, 3 பேருமே நான் அவனோட வேலையை பார்த்துக்கிறேன், நான் உள்ள போய் பூஜைலாம் பண்றேன், நீங்க 2 பேர் பாடியை கொண்டு வாங்க
கூப்பிடுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நான் தான் தலைவனா இருப்பேன்ற மாதிரி இன்னொருத்தன் சொல்றான். இந்த மாதிரி இவங்க 3 பேருக்குள்ளேயே சண்டை ஏற்படுது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம 3 பேருமே அடுத்த பசங்களை தூக்கிட்டு வரலாம். நம்ம 3 பேருமே அந்த பலி தர ப்ராசஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவங்க காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி இந்த பழைய பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வெளியே வரும்போது ஈரனும் ஊர் மக்களும் இவங்க 3 பேரையும் லாக் பண்ணிட்டாங்க. அந்த பையன் இங்க இருந்து தானே தப்பிச்சு வந்தான், இந்த இடத்தையுமே தெளிவா சொல்லியிருப்பான். அது மூலியமா தான் லாக் பண்ணிடுறாங்க போல. இப்ப லாக் பண்ணவங்க ஒவ்வொருத்தரோட மாஸ்கியா ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாஸ்க ஓபன் பண்ணா யார் இருக்கானா, துணை தலைவரா ஒருத்தர் இருந்தார் பாத்தீங்களா, அவர் தான் இருக்காரு. தலைவர் மேலதான் நமக்கு சந்தேகத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா துணை தலைவர் இந்த விஷயத்தை பண்ணிருக்காரு. ரெண்டாவதா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, பாலுன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அதாவது டப்லாம் சொல்லித்தர மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் ரெண்டாவதா இருக்காரு. மூணாவது யாருன்ற மாதிரி ஊர் மக்களே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. மூணாவது யாருன்றது எனக்கு தெரியும், டீச்சர் சார் நீங்க தானே அப்படின்ற மாதிரி மாஸ்க ஓபன் பண்றாங்க. பார்த்தா டீச்சர் தான் இந்த இடத்துல மாஸ்க் போட்ட மாதிரி இருக்காரு. இந்த ஊர்ல புதையல் இருக்குன்ற மாதிரி சிலருக்கு நம்பிக்கை இருக்கும்ல, இவனுங்க 3 பேருக்கு நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஆக்சுவலா அந்த வெட்டியா இவங்களை மேனிபுலேட் பண்ணிருப்பாரு, வித்தியாசமான வாய்ஸ்ல பேசியிருப்பாரு. நம்ம இந்த மாதிரிலாம் பலி தந்தா நமக்கு புதையல் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு. அந்த புதையல் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் இவனுங்க பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட ஊர் மக்கள் நீங்களாம் மனுஷங்களாடா அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப இவங்களை லாக் பண்ணி இந்த இடத்தை விட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஈரனும் கேஸை கிராக் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப இவங்களுமே இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நியூஸ்ல இவங்க கண்டுபிடிச்சதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஊர்ல ஒரு 4 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வேலைக்கார லேடி இருக்காங்கல்ல, அம்மா நீங்க கிளம்ப போறீங்களான்னு கேட்கும் போது ஆமா நான் கிளம்ப போறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பையன் தானே நிறைய ஹெல்ப் பண்ணா, வேலைக்காரங்களோட பையன் தானே ஹெல்ப் பண்ணா, சூப்பரா அப்படின்ற மாதிரி அவனை பாராட்டிட்டுலாம் இருக்காங்க. ஆக்சுவலா வெட்டியான பொறுத்த வரைக்கும் 2 வைஃப் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அந்த 2 வைஃப்ங்களும் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. அம்மா அம்மா அவர் கண்டிப்பா இந்த விஷயத்தை பண்ணிருக்க மாட்டாருமா, அவருக்குள்ள சில மாற்றங்கள்லாம் ஏற்படும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா வெட்டியான பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. அவருக்கு குழந்தைங்க இல்ல, ஆனா குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. அவர் எப்படிமா குழந்தைங்களை சாவடிப்பாரு, அவருக்குள்ள வேற ஏதோ நடக்குதுன்ற மாதிரி இந்த லேடிஸ்ங்க சொல்றாங்க. அதே மாதிரி வெட்டியான பொறுத்த வரைக்கும் ஆண்மையே இருக்காது. அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பார்த்து ஒரு அப்பாவோட முகம் மாறுச்சுல, அந்த குழந்தையே வெட்டியானா தான் இருப்பாரு. ஏன்னா வெட்டியானுக்கு பிரைவேட் பார்ட்டே இல்லாம இருக்கும். இன்னும் பிரைவேட் பார்ட்டே இல்லைன்னு அப்பா ஷாக் ஆகுறாரு. அந்த விஷயத்தை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் ஒரு வைஃபுக்கு 2 வைஃபை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. 2 பேரையும் அன்பா பார்த்துப்பாரு, ஆனா சந்தோஷத்தை தர முடியாது. அவர் ரொம்ப நல்லவருமா, அவரை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை காயப்படுத்த மாட்டாரு, அவருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குமா, அதை மட்டும் நீங்க என்ன ஏதுன்னு பாருங்கமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இன்னும் அவங்க செல்லுல தானே இருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப அந்த நபர் கிட்ட என்னதான் உனக்கு பிரச்சனை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த நபர் வித்தியாசமா பேசுறாரு. புதையல் கிடைச்சிருக்கும், எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட, சாத்தான் கோபமா இருக்குன்ற மாதிரிலாம் வித்தியாசமா பேசுறாரு. டே உனக்கு என்னதான்டா பிரச்சனை, ஒழுங்கா பேசு அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. அப்ப பேசிட்டு இருக்க அந்த நபர் இருக்காருல, அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த ஒரு ட்ரிக்கும் இல்லாம இவர் பறக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னா இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதை தாண்டி மீதி 2 பேருமே பக்கத்துல இருக்க செல்லுல தான் இருப்பாங்க. அவங்களையும் அந்த சாத்தான் ஏதோ பண்ணுது போல, அவங்க உடம்புக்குள்ள ஏதோ நடக்குது. அவங்க 3 பேருமே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. கண் முன்னாடி இவங்க 4 பேருமே கொடூரமா இறந்து போறாங்கல்ல, இதை பாக்குற ஈரனுக்கு தூக்கி வாரி போட்டுது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அமானுஷ்யமா ஏதோ இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் இவங்க ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் அந்த சீனோட கனெக்ட் பண்றாங்க. இந்த 4 பேருமே ஒரு இடத்துல இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பகுதிக்குள்ள போயிருப்பாரு, சாத்தானுக்கு காணிக்க மாதிரி பண்ணிருப்பாரு. அந்த இடத்துக்குள்ள நம்ம போலான்ற மாதிரி இவங்களுமே தனியா அந்த இடத்துக்குள்ள நுழையிறாங்க. அந்த இடத்துக்குள்ள இவங்க வரும்போது ஷாக்கிங்கா ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க போல, அதாவது சாத்தான் மாதிரி ஒரு கேரக்டரை பாக்குறாங்க போல. அப்படி பாக்குறவங்க செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. அதாவது சாதாரண ஆளுங்க தான் பைத்தியக்காரத்தனமா இதை பண்ணதா நினைச்சிருப்பாங்க, ஆனா உண்மையிலேயே சாத்தான் ஒண்ணு இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.